நீங்க லைஃப் மனிதரை பொறுத்தளவுக்கு நிறைய பேரால நம்ம லைஃப் மாறுறத கண்டுபிடிக்க முடியாது. மாறி இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கொஞ்சம் போக போக வேற மாதிரி தெரியும். ஏன்னா ஒருத்தருடைய லைஃப் ஒருத்தர் கரெக்டான நபரை பார்த்துட்டாவே வாழ்க்கை மாறிடும். ஆனா துன்பம் துயரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாறலன்னு நினைச்சிடாதீங்க. தப்பு கணக்கு நீங்க போடுறீங்க. நிறைய பேரோட கணக்கு தப்பா இருக்கு. துன்பம் துயரம் அதிகமா இருக்கு இவரை பார்த்தோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா துன்பம் துயரம் அதிகமா இல்ல, துன்பம் துயரத்தெல்லாம் வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். துணியை துவைச்சா 4 அழுக்கு வரதான் தெரியும். அழுக்கு வருதுன்னு அழுதா அது எப்படி இருக்க முடியும்? சட்டை வெளியாகணும்னா 4 அழுக்க வெளியே எடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற கசடுகள் வெளியெடுக்கப்படுது அப்படின்னா கசடுகளே வெளியில எடுக்காம தான் இருந்துச்சு. நீங்க பல நாள் அதுக்கு பேதிக்கு மாத்திரை கொடுத்து கூட அந்த கசடுகள் வெளியே எடுக்கப்படலை. அப்போ ஒருத்தர் ஞானியை பார்க்கும்போது கண்ணீர் வருதோ, துன்பம் வருதோ, துயரம் வருதோன்னா கசடுகள் வெளியெடுக்கப்படுதுன்னா ஏதோ ஒரு நன்மைக்காக அவர் பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாருன்னு தான் அர்த்தம். நல்ல இறைவன்கிட்ட இருந்து ஞானிகிட்ட இருந்து கிடைக்க போறது பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுங்களா? கசடை எடுக்கிறதுக்கு வழி கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல இறைவன்கிட்ட இருந்து எல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது இன்பத்தை எதிர்பார்த்துறோம், மேஜிக் எதிர்பார்த்துறோம், பணம் எதிர்பார்த்துறோம், அதிசயம் எதிர்பார்த்துறோம். ஆனா கசடு எடுக்கப்பட்டவன் தான் இறைவனை பார்க்க முடியும். புரியுதுங்களா? நாங்கெல்லாம் எப்படிதான் தியானத்துல எப்படி உருவானோம்னா, நாங்கெல்லாம் ஒரு செக்கு. அந்த செக்கு சுத்துது இல்ல, அந்த மாதிரி அது சுத்தும் போது அந்த எண்ணெயும் நாங்க தான், செக்கும் நாங்க தான். அந்த மாதிரி கசைக்கு சுத்தி 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 உள்ள இருக்கிற கசடை எல்லாத்தையும் வெளியில எடுத்து 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 கடைசியில அங்க என்ன இருக்கு? ஒரு அமிர்தம் அப்படியே இருக்கு. அது அப்படியே ஒரு சக்தியா அப்படியே இருக்கிறதுனாலதான் டோட்டல் மாற்றமா வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்ப அந்த செக்கு சுழல்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவு கடினமான சூழல் இருக்கும், எத்தனை எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள், எவ்வளவு உள்ள இடங்கள்ல என்ன டைமிங்ல என்னென்ன மாதிரியான சூழல்கள்லாம் நம்ம சந்திச்சிருப்போம். வெரைட்டியா இன்னைக்கு இருக்கிற இதோட நம்ம எவ்வளோ மக்களை சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு மக்கள் நம்மளை பார்க்க வர்றாங்க. ஆனா நம்ம மக்கள் பார்க்க வராத காலகட்டத்துல நம்ம எத்தனை கூட்டத்துக்குள்ள போயிருப்போம். அப்ப நம்ம எப்படி இருந்திருப்போம்?